வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து, அப்புறம் எந்த அளவுக்கு காராமணி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அது மூணுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி பதத்துக்கு நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இந்த அளவு ஊறினா போதும், 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். இப்போ நான் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டையோ இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தையோ க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாவை நம்ம கிள்ளி அதில் வச்சிடலாம். இது ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஸ்டீம் இல்லாமல் 6லேருந்து 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்துலையோ இல்லை வானலியில் எதில் வேணாலும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டின உடனே நம்ம வேக வச்ச உருண்டையெல்லாம் வந்தாச்சு. இப்போ ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அது கருகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவுக்கு நான் உப்பு சேர்க்கலை. இன்னும் ரொம்ப கம்மியான அளவுன்றதுனால நீங்கள் அதிகமாக அளவு எடுத்திங்கன்னா அப்போ நீங்கள் அந்த மஞ்சத்தூள் அந்த மசாலாக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே அதை பரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பரட்டி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.